தமிழ் செய்தி தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றி பிரபலமானவர் அனிதா சம்பத். ஒரு சில படங்களில் நடித்து வந்த அனிதா சம்பத் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டும் நல்ல வரவேற்பு பெற்றார். இதனைத் தொடர்ந்து 2019 பிரபாகரன் என்பவரை திருமணம் செய்தார். சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்துள்ளார். பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தில் பணியாற்றிய பொழுது வேலை முடிந்து வீடு திரும்புவதற்காக ஆட்டோ ஒன்றில் ஏறினேன். பின் அந்த ஆட்டோ ஓட்டுநர் என்னிடம், அம்மா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது என்று கேட்க, ஆம், நான் செய்தி வாசிப்பாளர், டிவியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் என்று கூறினேன். நீங்கள் சன் மியூசிக்கில் வரும் மணிமேகலை தானே என்று அவர் சொன்னதும் என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. என்னை வேறொரு பிரபலம் என நினைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி எத்தனை பேர் இது போல என்ன நினைக்கிறார்களோ என்று தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார் அனிதா. மேலும் ஒரு நாள் அலுவலகத்தில் இருந்து சென்று கொண்டிருந்த பொழுது இரு இளைஞர்கள் வண்டியில் வந்து அருகில் திடீரென நிறுத்தினார்கள். ஒருவன் வேகமாக இறங்கி உங்களிடம் செல்ஃபி எடுக்கணும் என்று கேட்டான். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நாம் அந்த அளவிற்கு பிரபலம் கிடையாதே, இவர்கள் வேறு செல்ஃபி எடுக்கணும் என்று கேட்கிறார்களே. அந்த பையனை பார்த்தால் ரவுடி போல் இருந்ததால் பயமாகவும் இருந்தது. உடனே அவனுடைய நண்பனிடம், டே சீக்கிரம் வாடா, சன் மியூசிக் மணிமேகலை வந்திருக்காங்க என்று செல்ஃபி எடுக்க அழைத்தான். நான் அப்படியே ஷாக் ஆகிவிட்டேன். பின் அவனிடம், நான் மணிமேகலை கிடையாது, நான் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றி வருகிறேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டு அங்கிருந்து வந்ததாக தெரிவித்தார் அனிதா சம்பத். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.